ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் எப்படி மீன் குழம்பு வச்சேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்டி வச்சுக்கினேன். சட்டி காஞ்சதுமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கினேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கினேன். அப்படியே நறுக்கி வச்ச பூண்டும் அதிலேயே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினேன். நல்லா வெங்காயம் விதங்கின பிறகு கொஞ்சம் நான் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுக்கினேன். கொஞ்சம் குழம்பு திக்காக வரன்ட்டு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுக்கினேன். சின்ன வெங்காயம் போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு நான் எப்பவுமே கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிப்பேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கினேன். போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி போட்டது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டலை. தக்காளியும் அரைச்சி தான் போட்டு கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளும் கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகாய் தூளும் தனியாத்தூள் லைட்டாக போட்டுக்கினா கொஞ்சம் குழம்பு திக்காக வரன்ட்டு. அப்புறம் கல் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டேன். கிளறின பிறகு புளி கரைச்சி வச்சதை ஊற்றிட்டேன். நான் புளி கரைச்சி ஊற்றதை நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கலை. அப்புறம் நல்லா கொதிக்க விட்டேன். கொதித்த பிறகு மீன் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வெந்த பிறகு மூடி வச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்